இந்த விஷயம் இன்னும் முடியல பூவே, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இப்பவே நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்க 2 பேரோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவா இருக்கும். அதை விட்டுட்டு தியாகம் கடமைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா வீணா போறது உங்க 2 பேரோட வாழ்க்கை தான். அதை மனசுல வச்சுக்கோங்க. எனக்கு ஏன் வாழ்க்கையை விட ஜீவா சாரோட வாழ்க்கை தான் முக்கியம். அவர் ஃபேமிலியோட சந்தோஷம் தான் முக்கியம். தன்னோட ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு ஜீவா சாருக்கு இருக்கிற ஃபீலிங் மாதிரியே தான் எனக்கும் இருக்கு. எங்கிருந்தோ வந்த எனக்கு அடைக்கலம் கொடுத்து என்னை படிக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்துற மாதிரி தான் நான் இப்ப நினைச்சிட்டு இருக்கேன். மனசுக்குள்ள இருக்கிற ஆசைய தோண்டி புதைச்சுதான் நன்றி கடன் செலுத்தணும்னு அவசியம் இல்ல. நன்றி கடனை செலுத்துறதுக்கு வேற எவ்வளவோ வழி இருக்கு. சார், இவங்க பேசினதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என் மேல இருக்கிற அக்கறையினாலதான் இவங்க இப்படி எல்லாம் பேசிட்டாங்க. இவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏய், நாங்க என்னடி தப்பா பேசணும்? அவர்தான் உன் மனசை காயப்படுத்திருக்காரு. அதுக்கு அவர்தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதை விட்டுட்டு நீ போய் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க. ஏய் மாறி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? முடியாது பிள்ளை. உன் மனசு எனக்கு நல்லா தெரியும். உன் நல்ல மனசை காயப்படுத்தின ஜீவா சாருக்கு அது உரைக்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்க போறேன். ஏய், இப்படிலாம் பேசி அவர் மனசை காயப்படுத்தாத. அவர் மனசை காயப்படுத்துறது ஏன் மனசை காயப்படுத்துற மாதிரி. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. சார், நீங்க கிளம்புங்க சார். இல்லனா இவ இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பா. அவ பேசினதுல எந்த தப்பும் இல்ல பூங்குடி. அவளுக்கு நியாயம் தோணுனதான் என்கிட்ட சொல்றான். ஆனா என்னோட ஃபேமிலி சூழ்நிலையால தான் நான் அப்படி ஒரு முடிவை எடுத்தங்கிறது அவளுக்கு புரியல. பட் நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன் பூங்குடி. பூவே, உண்மையா சொல்லு, ஜீவா சாரை இழந்துருவோமோன்னு உன் மனசு இப்ப அடிச்சுக்கல? ஜீவா சார் கூட வாழ வேண்டிய வாழ்க்கைய இப்படி கோட்டை விட்டுட்டியே பூவு. இனிமே இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு எப்படி புள்ள கிடைக்கும்? என் தகுதிக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா கிடைக்கும் புள்ள. Congratulations. Thank you. Congrats. Thank you, Dee. Happy married Thank life you. day. ஹாய் தீபிகா. Hey, hi. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம். எனிவேஸ் ஹாப்பி மேரிட் லைஃப் டி. Thank you. Happy married life day. Thank you. ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு இவ்ளோ பாலிடிக்ஸ் பண்ண வேண்டி இருக்குதுல்ல? உன் கல்யாணத்துல பாலிடிக்ஸ், கிரைம், மிஸ்ட்ரி, சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்குடி. செம்ம மாஸ் கல்யாணம் தாண்டி. ஆமாண்டி, 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பூங்குடியை ஜெயிக்க இவ்ளோ போராட்டம் பண்ண வேண்டியது இருக்குன்றதுதான் ட்ராஜடியே. எலிய கொல்றதுக்கு துப்பாக்கி எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. பூங்குடி சாதாரண ஆளா? ஜீவாவும் அவரோட அம்மாவும் பூங்குடி பக்கம் இருக்கிறப்ப தீபிகா என்ன பண்ணுவா? அதனாலதான் இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கா. எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு போட்டாச்சு. இனிமே என்னோட ராஜ்யம் டி. மாயா ஆண்டியும் ஜீவாவும் இனிமே நான் சொல்றதான் கேட்கணும். ஆனா பூங்குடியை சும்மா விட்டுறாத தீபி. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அவளை பழி வாங்கியே ஆகணும். அவளை இந்த காலேஜை விட்டு சென்னையை விட்டு விரட்டினதுக்கு அப்புறம் தான் என் கல்யாணம் நடக்கும். ஜீவா என் கழுத்துல தாலி கட்டுறப்போ அவ படிப்பெல்லாம் விட்டுட்டு பழையபடி கொடைக்கானல்ல மாடுதான் மேய்ச்சிட்டு இருக்கணும். ஏய் தீபி, உன் ஹீரோ வராரி. தீபிகா, காலேஜ்ல கூட உன்னை பிரிஞ்சிருக்க முடியலடி. வா ஜீவா. இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஏன் கிட்டியா? பர்சனலாவா? ஏய், ஃபர்ஸ்ட் எல்லாரும் போங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போங்கடி. சொல்லு ஜீவா, ஏதோ பர்சனலா பேசணும்னு சொன்ன.
என்னாச்சு? ஓ, நீ தயங்கறத பார்த்தா ஓகே ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன் எங்க போலான்னு டிஸ்கஸ் பண்ணலாம் தானே வந்த. அந்த விஷயத்துல சாய்ஸ் இஸ் yours. இல்ல தீபி, நான் அதை பத்தி பேச வரல. அத பத்தி இல்லனா வேற ஆ, ஓ அதுவா, கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் லவ் பண்ணலாமான்னு கேட்கலான்னு வந்திருக்க, அதானே? எனக்கும் அந்த ஆசை இருக்கு ஜீவா. இத லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டா நான் என்ன சொல்ல? நான் லவ் பண்ண, அவர் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு சொல்ல முடியும். அதனால கொஞ்ச நாளைக்கு நம்ம லவ் பண்ணி தான் பாப்போமே. தீபிகா, நான் இப்ப கல்யாணத்தை பத்தி பேச வரல. அதுக்கு பின்னாடி நடக்க வேண்டிய விஷயங்களை நம்ம முடிவு பண்ண வேண்டியிருக்கு. அதை பத்தி தான் பேச வந்தேன். இன்னும் கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ள என்னென்னவோ பேசணும்ன்றான். சரி, என்னதான் சொல்றான்னு பாப்போமே. ஆ, சரி ஜீவா, என்ன பண்ணணும் சொல்லு. நான் பூங்குடி விஷயமா தான் பேச வந்திருக்கேன். ஐயோ, நானும் அத பத்தி தான் நினைச்சேன் ஜீவா. நீ கரெக்டா சொல்லிட்ட. அவ வீட்டை விட்டு போனா எங்க போய் தங்குவான் தானே யோசிக்கிற. நீ அதெல்லாம் ஒண்ணு கவலையே படாத. நான் அப்பா கிட்ட சொல்லி நம்ம காலேஜ்ல அவளுக்கு ஃப்ரீ ஹாஸ்டலுக்கு அரேஞ்ச் பண்றேன். நாளைக்கே நாம அவளை ஹாஸ்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். தீபி, ஓகே தானே? இல்ல, அது சரியா வராது. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமும் பூங்குடி எங்க வீட்லயே தங்கறதுக்கு நீ சம்மதிக்கணும். அவ இப்ப இருக்கிற மாதிரி மொட்டை மாடியில இருந்துட்டு போட்டோம். அவ எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு செஞ்சிருக்கா, பதிலுக்கு நாம இதை செஞ்சுட்டு போலாம்ல. திடீர்னு நாம அவளை வீட்டை விட்டு போக சொன்னா அவ எங்க போவா? அவ படிப்பு முடிகிற வரைக்குமாவது அவ நம்ம வீட்லயே இருந்துட்டு போட்டோம். அது எப்படி ஜீவா? அவ உன்னை காதலிச்சவ, உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டவ. அவ போய் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமும் இருந்தா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? பேசுறவங்க எதுக்கு வேணாலும் அப்படி இப்படின்னு பேசதான் செய்வாங்க. ஆனா என்ன பண்றது, நம்ம அதையெல்லாம் பொறுத்து தானே போகணும். ஆ, ஜீவா, இதெல்லாம் சரி வரும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் உனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. இப்போ உங்க வீட்டில் ராஜம்மா பாட்டி கூட உங்க தாத்தா ஒரு தலையா காதலிச்சவங்க தான். வேற கல்யாணமே பண்ணிக்காம அவங்க இப்போ உங்க வீட்டிலே தங்கியிருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம இதையும் பார்க்கணும். ஆ, நீயே அத அப்படி பாக்குற. ராஜம்மா பாட்டி பார்வதி பாட்டியோட தங்கச்சி. அவங்க 2 பேருக்கும் அண்ணன் பொண்ணு தான் எங்க அம்மா. அவங்க எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உரிமையோட ஒரே வீட்ல இருக்காங்க. அத போய் பூங்குடியோட எப்படி ஜீவா கம்பேர் பண்ண முடியும்? இப்போ இதில் நான் கம்பேர்லாம் பண்ணல. இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். எங்கள் அம்மாவால் பூங்குடி பிரிஞ்சிருக்க முடியாது. அவங்களுக்காக மட்டும்தான் எங்கள் அம்மாவோட அவளை வீட்டிலே வச்சுக்கணும்னு பார்க்குறேன். அது அவங்க ஆசையா இல்ல உன் ஆசையான்னு எனக்கு தெரியாதா என்ன? இப்ப நான் வேணான்னு சொன்னா நீ அதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறேன். அதனால இப்ப நான் இதுக்கு சரின்னு தான் சொல்லுவேன். என்ன தீபி, என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன்? ஆ, ஆ, ஐயோ ஜீவா, இதையெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணு. இதனால நம்ம லைஃப்ல எதுவும் பிரச்சனை வராம இருந்தா சரிதான். பூங்கொடியால யாருக்கும் எப்பவும் எந்த ப்ராப்ளமும் வராது. உனக்கு அந்த நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓகே தான். தேங்க்ஸ். ம். உன்னால இன்னும் அவளை பிரிய முடியலல்ல? அவ நம்ம வீட்ல இருக்க கூடாதுன்னு ஓவாயாலேயே சொல்ல வைக்கிறேன். அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே. என்கிட்டயே விளையாடி பாக்குறியா? பாரு என்ன நடக்க போகுதுன்னு.
சரோ, நான் ஒரு ரவி வந்திருக்கம்மா. ஒரு ரவி வந்திருக்கேன். எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எங்க வீட்ல யாராவது உன்னை மிரட்டி அங்கிருந்து அனுப்புனாங்களான்னு கூட தெரியல. நீ கொடைக்கானல்ல இருந்திருக்கன்னு இப்பதான் எனக்கு தெரியும். நான் வருவேன்னு காத்திருந்து டயர்டாயி எந்த நினைவுமே வேணான்னு இப்படி கோமாவுக்கு போயிட்டியா? இல்ல என்னை வேதனைப்படுத்தணும்னு இப்படி கோமால விழுந்துட்டியா? உன்னை ஏமாத்தணும்ன்ற எண்ணமோ உனக்கு துரோகம் செய்யணும்னோ எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. உன்னை பத்தி எந்த தகவலும் தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தேன். ராஜம்மா சித்தி தான் என்ன வற்புறுத்தி சீதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படி இருந்தாலும் நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் உன்னை ஏமாத்திட்டேன். அது விதி செஞ்ச சதியை தவிர நான் பண்ண தப்பு இல்லை சரோ. நான் பண்ண தப்பு இல்லை. இத்தனை வருஷம் போய் நான் இப்பதான் உன்னை பார்க்கறேன். ஆனா உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம பொண்ணு பூங்கொடியை நான் பார்த்துட்டேன். கொடைக்கானல் வந்தப்போ கோவில்ல வச்சு நான் அவளை பார்த்தேன். ஆனா அவதான் நம்ம பொண்ணுன்னு அப்ப எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவ நம்ம காலேஜ்லயே வந்து சேர்ந்திருக்கா. வீட்டுக்கும் வந்து போயிருக்கா. கடவுள் என் கண் முன்னாடியே அவளை வச்சிருக்காரு. ஆனா எனக்கு தான் அவளை அடையாளம் கண்டுபிடிக்கிற சக்தி இல்லாம போச்சு. அது ஏன்னு அப்ப எனக்கு தோணல. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவ நம்ம பொண்ணுன்னு. அதனாலதான் அவளை பார்த்ததும் எனக்கு அப்படி தோணுச்சு. ஆனா ஒண்ணு சரோ, நான் வளர்த்திருந்தா கூட இப்படி வளர்த்திருக்க முடியாது. நீ அவளை அவ்வளவு அற்புதமா வளர்த்திருக்க. பார்க்கிற ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு பொண்ணு நமக்கு இருக்க மாட்டாளான்னு ஏங்க வைக்கிற மாதிரி அவளை அவ்வளவு நல்லவளா வளர்த்திருக்க. அவளுக்கும் தீபிகாவுக்கும் சுத்தமா ஒத்து போகல. அதான் எனக்கு கவலையா இருக்கு சரோ. ஆனா அவளுக்கு நல்லது செஞ்சவ பூங்கொடி. ஆனா பூங்கொடிய அவ எதிரியா நினைக்கிறா. அதுக்கு காரணம் அந்த ஜீவா தான். ஜீவாவை யார் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுதான் போட்டி, பொறாமையா. இவங்க ரெண்டு பேரும் எதிர நிக்கிறாங்க. ஒரே வீட்டுல ஒரே தட்டுல ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா தூங்கி ஒன்னா படிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க இப்படி இருக்காங்க. நியாயமா பார்த்தா பூங்கொடிக்கு தான் ஜீவாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா தீபிகாவுக்கு அவனை பேசி முடிச்சாச்சு. அத மாத்திர தைரியம் எனக்கு இல்ல. அதுக்கும் சேர்த்து என்ன மன்னிக்கணும். சரி சரோ, நான் கிளம்புறேன். அப்பப்போ உன்னை நான் வந்து பார்க்கறேன். வரேன்.
சரு சரு நீ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அது என்னோட பிரம்ம. ஏய், என்னாச்சு தீபி? காலேஜுக்கு போகும்போது நல்ல ஹாப்பியா தானே போன. இப்ப ஏன் இப்படி ஆங்கிரி பேட் மாதிரி உட்கார்ந்திருக்க? என்னாச்சுடி உனக்கு? ஐயோ, எல்லாமே அந்த பூங்கொடியால. அவ மட்டும் இப்ப என் கையில கிடைச்சா அவளை அப்படியே என் கையால கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். அந்த பூங்கொடிய லைஃப விட்டு போய் தொலையவே மாட்டாளா கிராணி? நிழல் மாதிரி அப்படியே கூடவே டிராவல் பண்றாளே. ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? உனக்கு ஜீவாவுக்கு மேரேஜ் ஆனதும் இந்த பட்டிக்காடு தானாவே காணாம போயிடுவா. இல்லவே இல்ல. எனக்கும் ஜீவாவுக்கும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த பூங்கொடி அந்த வீட்லயே தான் இருப்பாளாம். ஜீவா அப்படி வாய் கூசாம ஏகிட்டே வந்து சொல்றான். எவ்வளவு தைரியம் அவனுக்கு? காலேஜ்ல என்கிட்ட வந்து கிளாஸ் ரூம்ல ஏதோ பேசணும்னு சொன்னான். நானும் ஆசையோட அப்படி என்னதான் பேசுறான்னு கேட்டா, மேரேஜுக்கு அப்புறமும் பூங்கொடி ஏன் வீட்ல தான் இருக்கணும்னு சொல்றான். இதுக்கு நான் ஒத்துக்கணும்னு வேற கேக்குறாங்க ராணி. அவ எதுக்கு அங்க இருக்கணும்? உன் வீட்டை பார்த்துட்டு போடின்னு சொல்லி விரட்டி அடிக்காம அவளை எதுக்கு கூடவே வச்சிருக்கணும்னு சொல்றான்? ஒருவேளை அந்த மலைக்குரங்கு ஜீவா கிட்டே இப்படி சொல்லி இருப்பாளோ? அதுல என்ன கிராணி டவுட் உனக்கு? அவதான் ஜீவாவை மயக்கி இப்படி எல்லாம் சொல்லிருப்பா. இவனு வெக்கமே இல்லாம அதை கேட்டு வந்து ஏகிட்ட சொல்றான். ஆனா நான் அவனை கேட்டுட்டு சும்மா இல்ல. ஏன்டா இப்படி சொல்றேன்னு அவனை கேட்டேன். அதுக்கு அவன், உங்க ராஜம்மா பாட்டி எப்படி உங்க வீட்ல இருக்காங்களோ அதே மாதிரி பூங்கொடியும் என் வீட்ல இருக்கட்டும்னு சொல்றான் கிராணி. ராஸ்கல், அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பத்தி பேசியிருப்பான். அது கேட்டுக்கிட்டு நீ சும்மாவா இருந்த? லெஃப்ட் ரைட் வாங்கி இருக்க வேண்டியதானே? ஐயோ, அவன் என்ன பேச விட்டாதானே. எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் சொல்றான் கிராணி. கிராணி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. என்ன மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமும் பூங்கொடி ஏன் வீட்லயே இருக்கட்டும்னு சொல்றான். அப்படி சொல்றத வச்சு பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்குள்ள, ஐயோ கிராணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் கிட்ட காரணம் கேட்டேன். அதுக்கு அவன், என்னோட அம்மாவுக்கு பூங்கொடி ரொம்ப பிடிச்சு போச்சு, அவளை கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதனால அவளும் அந்த வீட்லயே இருந்துட்டு போட்டோன்னு சொல்றான் கிராணி. நீ எதுக்கு கவலைப்படுற? ஜீவா கூட நீ சந்தோஷமா வாழறதுக்காக என்கிட்ட ஒரு அருமையான பிளான் இருக்கு. பிளானா? அந்த பிளானை நாளைக்கே நான் ப்ளே பண்ண போறேன். அதுக்கப்புறம் அந்த ஜீவாவே உங்ககிட்ட வந்து, பூங்கொடி இந்த வீட்ல இருக்க கூடாது, நான் துரத்தி விட போறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுவான் பாரு.